அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிறிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பம். கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தவிப்பு எல்லாம் மாறி போகும். சஞ்சலம் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். எங்களோடு இணைந்து ஆராதிங்கள். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சங்கீதம் 92 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்து அவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையின் தொடர் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் யாவருமாக கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை பாடவும் துதிக்கவும் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே நல்மன சாட்சியும் சுத்த இருதயத்தையும் தந்தருளுபடியாய் சோத்தரிக்கிறோம். ஆமென் அப்பா, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையாக, உப்பால் சாரமேறின ஆராதனையாக, ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்க செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவனையும் பலத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியிலும் கட்டளையிட்டு அப்பா சோதரம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்படட்டும். சகல தடைகள் மாறட்டும். எல்லா கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகட்டும். வெண்கல கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். அப்பா, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படட்டும். ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுத்து கர்த்தராகிய நீர் எங்கள் தேவன் என்பதை ஆண்டவரே விளங்க பண்ணபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே எங்கள் மத்தியிலே நீர் உயர்ந்தவராய் பெரியவராய் ஆண்டவரே ராஜரீகம் பண்ணுகிறவராய் பராக்கிரமசாலியாய் எழுந்தருளி கிரியை செய்ய செபிக்கிறோம். உமது கரத்திலே இந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமார் ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளும் இந்த கனத்துக்குரிய இந்த நாளில் உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். துதிக்க துதிக்க எல்லா அரணான கோட்டைகள், எல்லா எரிகோக்கள், யோர்தான்கள் நம்ம முன்னாடி எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் தேவன் நமக்கு அவைகளை தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. துதிக்கும் போது விடுதலை. எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கொள்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தான் விடுதலை. ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா ரட்சண்யமாகிமாய் துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திருப்பேன். உற்சாகமா நல்ல மகிழ்ச்சியா நல்ல சிரித்த முகத்தோட கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். சத்தமா பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர். பாடுவேன் அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கொள்ள முடியும்? சாத்தானை ஜெயிக்க நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் தேவன் சத்துவம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உற்சாகமா ஆராதிக்க ஆராதிக்க. ஆமென். தேவன் நம்ம பட்சத்திலிருந்து நம்ம எதிரிகளுக்காக, நம்ம எதிரிகள் முன்னே நம்மளை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். உற்சாகமா சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர். பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர். பாடுவேன் அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர். பாடுவேன் அல்லேலூயா. சத்தமா சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர். பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சத்தமா ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே, கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் கண்மணி போல பாதுகாப்பார் அப்படின்ற விசுவாசம் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோட இணைந்து நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி காருண்யம் உள்ளவரே, காரம் பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, காரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. சொல்ல முடியுமா? கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. சத்தமா கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி
பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே. பாடுவேன் அல்லேலூயா. நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் சமாதானம் தருகிறவர். ஹல்லேலூயா. உற்சாகமா எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே. பாடுவேன் அல்லேலூயா. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே. பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே. பாடுவேன் அல்லேலூயா. அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் எங்களோட இணைந்து நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே. பாடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே. பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதி காண வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. ஆமென். இத்தனை வாதை பத்தி நம்ம கேள்விப்பட்டாலும், ஆமென், நிறைய செய்திகளை கேள்விப்பட்டாலும், இம்மட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்த தகப்பனுக்கு உற்சாகமா எங்களோட கரங்களை தட்டி ஆமென் நன்றி செலுத்த முடியுமா?
காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. சந்தோஷமா ரட்சண்ய மகிமை துதிக்கான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சத்தமா ரட்சண்ய மகிமை துதிக்கான இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே என்றும் மகிழ்ந்திருப்பேன், உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிக்கான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிக்கான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நம்மத்திலே கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதாகமத்திலே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்த போது நடந்தது என்ன தெரியுமா? அங்கிருந்த ஒழுங்கின்மை வெறுமை மாறி அங்கே ஒரு வெளிச்சம் உண்டானது. இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அவரை நாம் ஆராதிக்கும் போது இருள் நீங்கி ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு போகிறார். இந்த தேசத்தையும் உலகத்தையும் விடுதலைக்குள் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே, வாஞ்சிக்கிறே என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறே, பாடி உமை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உங்க மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமோ அனல் உணர்
மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த எங்களோட இணைஞ்சு எல்லாரும் பாடுங்க. மேல் வீட்டறை அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த பாடல் வரி சொல்லுகிறது பாருங்கள். மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. அந்த மேல் வீட்டறை அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டளையிட போகிறார். மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவிமலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. ஆட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவிமலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே எங்களோட இணைஞ்சு பாடுங்க. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உங்க மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே. வாஞ்சிக்கிறே என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே. வாஞ்சிக்கிறே என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆவியிலே களி கூர்ந்து இந்த காலை நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? அப்படி வாஞ்சை உள்ள எல்லாரும் என் கூட இணைந்து கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே. வாஞ்சிக்கிறே என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறே. பாடி உமை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறே. ஆவியானவரே ஓ ரபா கசிகா ரபாபா சகலபல துபியோரோ மேகாதா ரபா கசிகா தரபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ரிபால கசிகா தரபா. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை தேவ சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த யூடியூப்பின் வாயிலாக எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் இந்த தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஆவியில் நிரம்பி தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். எத்தனை பேர் வேண்டுகிறீங்க? தாவீது அன்னைக்கு கர்த்தரை இப்படிதான் துதிச்சான். சிறு மலைகளிலும் எர்மோனிலும் பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் அவனை துதிச்சான். கர்த்தர் அவனை என்ன தெரியுங்களா செய்தாரு? மறைந்து கிடந்த தாவீதை காடுகளிலும் மலைகளிலும் மேடுகளிலும் ஆடுகளுக்கு இடையில கிடந்த அந்த ஆட்டு இடையனை
கர்த்தர் பிரித்தெடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அரியாசனத்திலே உட்கார வைத்து அவனுக்கு ஒரு மகுடத்தை தரிப்பித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை மாற்றி அழகு பார்த்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் ஒரு துதிக்கிற தெய்வ மனுஷன். இந்த காலை நேரத்தில் தாவீதை மாறி எத்தனை பேர் விடுதலையோடு ஆராதிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை தருவார். அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருவார். துக்கத்துக்கு பதிலாக அவர் துதியின் ஆடையை தருவார். ஓ ராபா காசிகாராபா ஷகலமோ கோதியாராபா. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்ன நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லா கைகளை உயர்த்தி எங்களோட இணைஞ்சி உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை 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 அப்பா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே
எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எங்களோட இணைஞ்சி ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எல் சாடாய் எல் சாடாய் சர்வ வல்லவர் சொந்தமானி. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஓ, அவரை ஆராதிக்கும் போது எவ்வளவு இன்பம். எல் சாடாய் எல் சாடாய் சர்வ வல்லவர் சொந்தமானி, சர்வ வல்லவர் சொந்தமானி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 அப்பா, ஆராதனை 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 அப்பா, ஆராதனை 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 அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. I love you Jesus. Thank you Holy Spirit. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. என் 18வது வயதில் இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இந்த முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 21வது வயதிலே வேதாகம கல்லூரிக்கு போனேன், படித்தேன், முடித்தேன். கர்த்தர் இதுவரை என்னை நடத்துகிறீர். ஒன்றிலும் நான் குறைவுபட்டு போகவில்லை. அதே என்னோடு இருக்கிற தேவன் அவர் உங்களோடும் இருக்கிறார். இயேசுவை அறியாத ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே ஒரு இந்து மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே அன்னைக்கு ஆபிரகாமை சந்தித்த அதே தேவன் என்னையும் சந்தித்து அதரிசனமான தேவனாக என்னை தமக்கு வெளிப்படுத்தி என்னை ஆவியினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பி இந்த நாளிலே கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்றால், இந்த ஆராதனையிலே என்னோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். அந்த உணர்வோடு அவரை நீங்க ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஒன்றிலும் குறைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டீங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பார். விசுவாசிங்க. இன்னும் ஒரே ஒரு விசை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
அப்பா ஆராதனை ஆராதனை. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்கள் அன்பு இரட்சகரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிறு ஆராதனையில இந்த காலை நேரத்தில் நாங்கள் சபையாய் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு நீங்க தான் உதவி, எங்களுக்கு நீங்க தான் ஒத்தாசை. உதவி வரும் கண்மலையாகி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்களுக்கு உதவி செய்கிற உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு 5 மாதங்கள் கடந்து 6வது மாதத்துக்குள்ள கால் வைக்க போறோம். எல்லாம் மூடப்பட்ட நிலையில இருக்கு. நீங்க வாசலை திறந்தா ஒருத்தரும் பூட்ட முடியாது. நீங்க வாசலை திறங்க ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதத்தை செய்துட்டீங்கன்னா அதுல உங்க நாம அதிகமா மகிமைப்படும் ஆண்டவரே. முழு உலகமும் உங்களை தான் நோக்கி இருக்கு ஆண்டவரே. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதத்தை செய்திருங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே முழு உலகமும் கலங்கி போய் திகைத்து போய் தடுமாறி நிற்கிறது ஆண்டவரே. இந்த முழு உலகத்துக்கும் ஒரு விடியலை உண்டாக்குங்க ஆண்டவரே. இந்த வைரல் தொற்றுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு ஒரு அனுகூலமான ஒரு வாசலை திறந்தருளுங்க ஆண்டவரே. அதற்கு தேவையான தேவ ஞானம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சரியான ஆண்டவரே ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட முழு உலகமும் திரும்ப ஒரு பழைய சகஜ நிலைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே மருத்துவமனைகளிலே சிறைப்பட்டு கிடக்கிற, மருத்துவமனையிலே ஆண்டவரே கட்டப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை தாரும். இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே பெரிய சில மூத்த ஊழியர்களை கூட நாங்கள் இழந்து விட்டோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் விட்டு சென்ற ஊழியம் தடைபடாமல் நடைபெறட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. மூடப்பட்ட திருச்சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரை கர்த்தர் நீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தருளும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல வட இந்தியாவில் இருக்கிற மிஷனரிகளுக்காக ஆண்டவரே, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மிஷன் ஊழியர்களையும் நீர் அவருடைய விசுவாசிகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. மிஷன் ஊழியங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஸ்தாபன ஊழியங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே, உம்முடைய செட்டையின் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரனாகி என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் உம்முடைய செட்டையின் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரை ஜனங்களுக்கு பேருதவியாக இருந்து மருத்துவ சேவை செய்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. காவல்துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துப்புரவு பணியாளர்களுக்காக, ஒவ்வொரு அரசு துறைக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. விழுந்து கிடக்கிற பொருளாதாரத்தை நீங்க தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. விழுந்து கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அநேகர் கடன் பிரச்சனையினால ஆண்டவரே முடக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு நாட்களை கடத்துகிறதை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்களை உம்முடைய இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே, தெய்வத்தின் பாதுகாப்பின் சட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இம்மட்டும் காத்த எங்களை எபினேசர் இனியும் காத்து நடத்துங்க. உங்க அற்புதமான கரம் எங்களுக்கு அதிசயங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே,
இந்த காலை நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். In the name of the Lord, we welcome each and every people who are looking into this video. இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் நமக்கு உதவி செய்வார். The Lord who helped us this far will continue to help us. கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைத்து விடுங்கள். And leave all your burdens in the hands of the Lord. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். The Lord who safeguarded us till now will safeguard us forever. இந்த வாரத்தில் தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலை பற்றி நான் பேச விரும்புகிறேன். This week we would like to discuss about the rest that God is giving to his people. அதற்கு நான் தெரிந்து கொண்ட வசனம், So the verse that we would like to highlight சங்கீதம் 116:7. from the book of Psalms chapter 116 verses 7. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We would like to read, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Return unto thy rest, O my soul, for the Lord hath dealt bountifully with thee. வேதத்தில் ரெண்டு பேர் தங்கள் ஆத்துமாவோடு பேசுகிறதை வேதம் கோடிட்டு காட்டுகிறது. So the Bible highlights two persons who had a conversation with their soul. பழைய ஏற்பாட்டிலே தாவீது, In the Old Testament it was King David. புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஐஸ்வரியவானாகிய ஒரு மனிதன். In the New Testament it was a rich man. முதலாவது இந்த ஐஸ்வரியவான் சொல்லுகிறதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். First we would like to highlight the words that was said by the rich man. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19-20 வசனம். From the book of Luke chapter 12 verses 19 and 20. இந்த ஐஸ்வரியவான் சொல்லுகிறதை கவனியுங்கள். So listen to what the rich man says. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். And I will say to my soul, soul, thou hast much goods laid up for many years, take thine ease, eat, drink and be merry. அப்பொழுது தேவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். And look into what God says. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். But God said unto him, thou fool, this night thy soul shall be required of thee, then who shall those things be which thou hast provided? இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது. Today the thoughts of a common man is of like this. நிறைய நம்ம சேர்த்து வைத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். They think if I have so many riches, if I possess so much wealth, then that is enough. நிறைய இடங்கள், நிறைய நிலப்புலங்கள், நிறைய வீடு இதெல்லாம் இருந்துட்டா போதும் அப்படி நினைக்கிறாங்க. That is, they need so many lands, so many places, so many things as their possession. ஆனால் மரித்து விட்டால் ஒன்றையும் நாம் கையிலே கொண்டு போக முடியாது. But if we die, we do not take back anything that we earn in this world. இந்த அடிப்படையில தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். And God tells the rich man on this basis, மதிகேடனே என்று சொல்லுகிறார். he tells, thou fool. அவன் தன் ஆத்துமாவுக்கு தேவையானதை சேர்த்து வைக்கவில்லை. He did not gather the things that his soul needed. தன் ஆத்துமாவுக்கு தேவையான விடுதலை, ஆசீர்வாதத்தை அவன் சேகரித்து வைக்கல. He did not gather the blessing, the deliverance that his soul needed. அவனுக்கு தேவை சாப்பாடு, வீடு, காரு, பங்களா, தோத்திரம், நிலம், புலம், தோட்டம், இதை தான் அவன் நினைச்சான். So he thought that all that he needed was a big bungalow, a car and all the possessions that are in this world. அடுத்தது அவனுடைய எண்ணம் எப்படி தெரியுங்களா இருந்தது? So how his thought was, இன்னும் இதையெல்லாம் வச்சிட்டு நம்ம இந்த உலகத்துல பல காலம் ஆளுகை செய்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் இருந்தான். he also had a belief that he would rule over all the things that he possesses in this world and he will drink and be merry. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு. Only then God looks unto him and asks, இன்னைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன், உன் ஆத்துமா எடுபட்டு போனா என்ன நடக்கும்? if in this night thou soul shall be required of thee, then what will happen? ஆண்டவர் இன்னொரு காரியம் கேட்கிறார், நீ சேகரித்ததெல்லாம் யாருடையதாகும்? Then the Lord asked, then whose shall be those things be? ஒரு மனிதன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்துட்டு அவனுக்கு நஷ்டம்.
Even if a man brings the whole world in his hands, if he lost his life, then it is of no profit. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? Today, what is the thought and what is the thing that a common man thinks? உலகத்தை ஆதாயப்படுத்திட்டா போதும் அப்படி நினைக்கிறாங்க. They think that if you earn everything that is in the world, then that is enough. பதவி பட்டம் இதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. That they go argue with the degrees, with the status that is needed in this world. ஆனால் மரித்து போன பிறகு நாம் ஒன்றையும் கொண்டு போக முடியாது. But once we die, we do not take back anything. ஆனால் மரித்த பிறகு நம்மோடு வருவது எது தெரியுங்களா? But once we die, the thing that comes with us, ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயம் விடுதலை, அதுதான் நம்ம கூட வரும். it is the redemption that God gives us that will only travel with us. நாம் பரலோகத்துக்கு போகும்போது When we enter into the gates of heaven, தேவதூதர்கள் அந்த வாசலிலே நம்மை நிறுத்தி, and the angels will stop us in the gates, நீ எவ்வளவு பெரிய பணக்காரன், நீ எவ்வளவு படிச்சவன், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. the angels will not inquire on us asking that what is your qualification, how much have you done. நீ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா, அதுதான் கேட்பாங்க. The only question that will be put forth by the angels is that, are you cleansed by the blood of Jesus? நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானா வாழ்ந்தியான்னு தான் கேட்பாங்க. And the only question that will be put forth to you is that, will you live according to be a noble man? அதனால தான் வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்துட்டா அவனுக்கு நஷ்டம். That is why the Bible tells, even if a man brings all the things that is in the world into his hand, if he loses his life, then it is a great loss to him. நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்துமாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நம்ம பயப்பட வேண்டும். We must be scared of the Lord who can destroy our soul in the hell. இன்னைக்கு अनेகருக்கு ஆத்துமாவை குறித்த ஒரு அறிவு இல்லை. Today many, they do not have knowledge about their soul. ஒரு நாள் ஒரு சுவிசேஷகர் ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போனார். Once a man of God went to a village to minister about God. ஊழியம் செய்ய போனவர் ரொம்ப களைத்து போய் விட்டார். So he felt very tired. அப்பொழுது அங்கே ஒரு மோர் விக்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. And there was a lady, she was selling buttermilk. அவங்க வேலை தயிர் மோர் விக்கிறதா அவங்க வேலை. And her job was to sell curd and buttermilk. இவர் வேர்த்து விறுவித்து வர்றதை அவங்க பார்த்தாங்க. And she was looking on to this man of God traveling, and this man of God looked very tired. அடிக்கடி இவர் இந்த கிராமத்துக்கு வருவார், அதை அவங்க பார்ப்பாங்க. And this old lady also witnessed that. See, this man of God, he often visited this particular village. அப்பொழுது அவரை தம்பி இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. And this old woman, she calls on to the man of God, asking him to come nearby. அந்த ஊழியக்காரர் அவங்க பக்கம் போனாரு. And this man of God goes nearby. ஒரு டம்ளர்ல தயிரையும் மோரையும் எடுத்து ஆத்தி உப்பு போட்டு நல்லா கலக்கி அவருக்கு கொடுத்தாங்க. And she takes a little of curd and a little of buttermilk and adds a pinch of salt to it, and she gives that to the man of God. இப்ப அவர் நல்லா குடிச்சு ஒரு திருப்திக்கு வந்துட்டாரு. And now that he had the buttermilk and he felt okay. இப்ப பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வந்தார். And he thanked the old woman, and he started to travel again. இப்ப அவருடைய மனசுல ஒரு துக்கம். And now something was bothering in the heart of the man of God. இன்னைக்கு இந்த பாட்டி செத்தா எங்க போகும்? That if this old woman dies today, where will she go? உடனே அந்த பாட்டிக்கு பக்கத்துல அவர் போனார். And this man of God, he went nearby the old woman again. பாட்டி, old women, உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு தெரியுமா? that there is a soul present inside you. இன்னைக்கு நீ மரிச்சினா அந்த ஆத்துமா எங்க போகும்? If you die today, then your soul, where will it go? அப்படின்னு கேட்டாரு. Then he questioned so to that grandma. உடனே அந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த பாட்டி கேட்டுச்சு. And this grandma looks at this man of God and she questions, தம்பி, that brother, அரைச்ச மாவு ஆட்ட மாவுலாம் தெரியும். that I know about flour and basin. எங்க வீட்ல இருக்கிற மற்ற மாவுலாம் தெரியும். I know about all the other flour and basin that is in our house. இன்னைக்கு என்ன நீங்க புதுசா ஆத்துமான்னு ஒண்ணு சொல்றீங்களே? And she also asked, what is this new term called soul? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்துமாவை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். Today many people, they do not have an idea of what a soul is. இந்த பாட்டிய மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. And there are so many people in the world
who were just like this grandma. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தாவீது அப்படி இருக்கவில்லை. But King David, who lived in the Old Testament, he was not like that. ஒவ்வொரு நேரமும் அந்த தாவீது தன் ஆத்துமாவோடு பேசினான். Each and every time he made sure that he had a conversation with his soul. அந்த ஆத்துமாவுக்கும் தாவீதுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. That he and his soul had a wonderful relationship. சங்கீதம் 103 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். From the book of Psalms chapter 103 verses 1, 2 and 3. சங்கீதம் 103 1லிருந்து 5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். We would like to highlight from the book of Psalms chapter 103 verses 1, 2 onwards till 5. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். We would like to read. தாவீது பேசுகிற விதத்தை பாருங்கள். Look at how David talks to his soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord of my soul and all that is within me. Bless his holy name. Bless the Lord of my soul and forget not all his benefits. தாவீது இந்த இடத்தில் தன் ஆத்துமாவை கர்த்தரை துதிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். Here King David encourages his soul to praise the name of the Lord. தாவீது தன் ஆத்துமாவை கர்த்தரை ஆராதிப்பதற்கு அழைக்கிறான். And here David gives a call to his soul to worship and praise the name of the Lord. அதற்கு அடையாளமா தன் ஆத்துமாவை அவன் எப்படி உற்சாகப்படுத்துகிறான் பாருங்கள். As an instance, how does he encourage his soul? முதலாவது, the first thing, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. that do not forget all the good deeds that he did to us. தாவீது தன் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கிறான் பாருங்கள். Here King David commands to his soul, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. forget not all his benefits. ஆத்துமாவே, O my soul, நீ நன்றி உள்ள ஒரு ஆத்துமாவா இரு. be thankful. இன்னைக்கு அநேகர் நன்றியை மறந்து விடுகிறோம். Today many, they aren't thankful. தேவன் செய்த நன்றிகளை அடிக்கடி நம்ம மறந்து விடுகிறோம். We often forget on the good things that Jesus has done to us. எத்தனையோ உபகாரங்களை ஆண்டவர் நமக்கு செய்தாலும் நாம் அந்த உபகாரங்களை மறந்து விடுகிறோம். Though God has done so many good deeds to us, we forget upon them. நடக்காத ஒன்றை தான் நம்ம நினைச்சு வேதனைப்படுறோம் ஒழிய கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. We only worry about the thing that has still not come to pass in our life. Instead, we never thank God for the good deeds that has happened in our lives. நீங்க தாவீது பாருங்க, அவர் செய்த அந்த நன்மைக்கு அந்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்றான். Look at King David over here. He looks on to the benefits that God has done to him and he tells his soul not to forget upon them. உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும் என்றால், If your soul has to live, அவர் செய்த உபகாரங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். then you must remember all the benefits that God has done to you. இன்னொரு இடத்துல தாவீது சொல்றான் பாருங்க. In another instance that King David denotes, அவர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். that what will I do for all the good deeds that he has done to me? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்ளுவேன். That I will take my cup of salvation and I will praise him. இதற்கு மேலே பேசுவதற்கு தாவீதுக்கு தெரியவில்லை. And King David did not know of what to tell more than this. அடுத்தது தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். Look at the next thing that King David tells. அவன் ஆத்துமாவை அவன் எப்படி உற்சாகப்படுத்துகிறான் பாருங்கள். Look how he encourages his soul. அவர் செய்த உபகாரங்களை மறக்காதன்னு சொன்னாரு. He said that do not forget all the benefits that he has done to you. அடுத்தது ஆத்துமாவை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க. The next thing that he converses to his soul, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, that he has forgive all thine iniquities. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. And only Jesus has the power to forgive all our iniquities. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். That he has forgiven all our iniquities. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். He has forgiven all our sin and iniquities. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரை மறுதலிச்சு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கோம். We have given upon the Lord after salvation many times. அதுதான் அக்கிரமம். And that we term it as iniquity.
அந்த அக்கிரமத்தை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். And he has forgiven that iniquity to us. அடுத்தது தாவீது தன் ஆத்துமாவை உற்சாகப்படுத்துறார் பாருங்க. The next step that King David moves a step ahead to encourage his soul, உன் நோய்களை எல்லாம் ஒரு குணமாக்கி, that he has healed all your diseases. இப்ப பாருங்க அவருடைய சரீரத்துல கிடைச்ச விடுதலைக்கு அவர் நன்றி சொல்றாரு. Now he starts to give thanks to all the deliverance that he had in his body. இன்னைக்கு நம்ம சரீரத்துல எத்தனையோ வியாதிகள் வருது போகுது, புது புது வியாதிகள்லாம் வருது. Today we have many diseases coming to our body. There are many different kind of plagues that are entering and leaving. அந்த நோய்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். And God heals us and he saves us from all such diseases. நம்ம என்னைக்கு ஆதி பெற்றோர் பாவம் செஞ்சாங்களோ அந்த நாளிலிருந்து இந்த உலகத்திலே நம்மை பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. The day of our ancestors made sin, from then entered sin. நம்முடைய சரீரம் பலவீனமுள்ள ஒரு சரீரமாக மாறிவிட்டது. And our body has become weak. இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க அந்த ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் வல்லமை இருக்கு. And only the Lord has power to give and to bring that back to life. இங்க தாவீது சொல்றான் பாருங்க, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். Look what David tells here, he healed all your diseases. அடுத்தது தன்னுடைய ஆத்துமாவை எப்படி தாவீது உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். Next, how King David encourages his soul, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, who redeemed thy life from destruction, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டினார். who crowned thee with loving kindness and tender mercies. பாருங்க, மூன்றாவது நம்முடைய பிராணனை நம்முடைய ஆத்துமாவை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு, The third thing, he redeems the life from destruction, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவரை முடிசூட்டினார். and he crowns us with loving kindness and tender mercies. அடுத்தது தாவீது தன் ஆத்துமாவோடு பேசுகிறார் பாருங்க. The next conversation that King David has with his soul, இததான் சங்கீதம் 103:5 நம்ம வாசிக்கிறோம். this is what we find from the book of Psalms chapter 103 verses 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். Who satisfieth thy mouth with good things, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாளா வயது போலாகிறது. so that thy youth is renewed like the eagles. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறவர். That he satisfies our mouth with good things. அதே போல அடுத்தது நமக்கு கழுகுக்கு ஒப்பான நம்ம வயதை வாளா வயதாக்குகிறார். And he renews our life like the life of an eagle. அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. Without the will and wish of him, nothing can happen in our life. உங்கள் ஜீவனும் என் ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. Your life and my life is in the hands of the Lord. இந்த அறிவு தாவீதுக்குள்ளே இருந்தது. And David had this understanding. இந்த அறிவு தாவீதுக்குள் இருந்ததனால தான் Just because King David had this understanding and knowledge, சங்கீதம் 42:5 தாவீது இப்படி சொல்லுகிறார் பாருங்க. from the book of Psalms chapter 42 verses 5, King David says, தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு பாருங்க. he looks at his soul and he has a conversation. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? Why art thou cast down, O my soul? தாவீதுடைய ஆத்துமா கலங்கி போனது. That the soul of King David was cast down. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே பலவிதமான கலக்கங்கள் பலவிதமான நேரத்தில் வருகிறது. At times when situations turn against us, even we find our soul to be cast down. அந்த பெரிய தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் அவனுடைய ஆத்துமாவிலே கலக்கம் வந்தது. And such a great king of Israel, and even in the life of King David, where he also had a situation where he has to cross a path where his soul was cast down. இததான் 42:5 அவர் தன் ஆத்துமாவோடு பேசுகிறார். This is what he talks about to his soul in the book of Psalms chapter 42 verses 5. நீ ஏன் கலங்குற? Why are you cast down? நீ ஏன் கலங்குற? Why are you cast down? நீ ஏன் கலங்குற? Why are you cast down? நீ தேவனை நோக்கி காத்துரு. And you wait upon the Lord. தேவனை நோக்கி காத்துரு. And you wait upon the Lord. அவர் உன்னை ரட்சிப்பார். And he will redeem you. ஒருபோதும் நம்மை அவர்
கைவிடவே மாட்டார். He will never forsake you. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people listening to this verse, நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களோ? are you cast down? உங்கள் ஆத்துமா கலங்கி போய் இருக்கிறதோ? Is your soul cast down? உங்களுக்குள்ளே சஞ்சலமும் தவிப்பும் இருக்கிறதோ? So are you worried? Are you dismayed? நீங்கள் எதற்கும் கலங்காமல், Do not be afflicted. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு காத்திருங்கள். Wait upon the Lord with praise and thanksgiving, உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். and God will redeem you. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். He will never forsake you. அதனால தான் தாவீது சங்கீதம் 116:7 இப்படி சொல்லுகிறார். That is why King David tells from the book of Psalms chapter 116 verses 7, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Return unto thy rest, O my soul, for the Lord hath dealt bountifully with thee. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. See how beautiful the verse is. இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சிறந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். It is the greatest blessing in this world, that is the rest that God is giving us. கவலையும் கண்ணீரும் நிறைந்த இந்த உலகத்துல தேவ சமூகத்துல இளைப்பாறுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். In the world which is fully filled with so much thing that is bothering and worrying us, God is telling you that I will give you rest. கர்த்தர் நம்மை அன்போடு அரவணைத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் நமக்கு தருகிறார். He with his loving hand he clings on to us, telling that I will give you peace, I will give you comfort, and I will give you rest. ஆனால் தேவனற்ற ஜனங்களுக்கு இந்த இளைப்பாறுதலை தோத்திரம் பெற்றுக்கொள்வதற்கான வழி தெரியவில்லை. But to the people who do not know on the Lord, they do not know the way in which they can receive the rest from the Lord. அதனால அவங்களுடைய நிலை எப்படி தெரியுங்களா இருக்கு? So you know what their situation is? அலை கடலை போல அவங்க வாழ்க்கை இருக்கிறது. They are like the waves in the ocean. நீங்கள் கடற்கரை பக்கம் போயிருக்கிறீர்களா? Have you been to a seashore? அந்த கடற்கரை எப்பொழுதும் ஓயாமல் எப்பொழுதும் இறைந்து கொண்டே இருக்கும். That you can never find the seashore to be in a peaceful note, that it always has its upper and the lower waves going and coming. அதுக்கு எப்பொழுதும் இளைப்பாறுதலே இல்லை. It does not have rest at all. அதே போலதான் அந்த அலை கடலை போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் இல்லாம இருக்கு. In the same way, there are so many people in the world whose life is compared to that of the waves in the ocean. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord tells, இந்த காலை நேரத்திலே உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். in this morning I will give you rest. இந்த காலை நேரத்திலே உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் In என்று this சொல்லுகிறார். morning the Lord is telling unto you that I will give you rest. பிரசங்கி எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே, From the book of Ecclesiastes chapter 2 verses 23, நான் 22ல இருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். we would like to highlight from the 22nd verse. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? For what hath man of all his labor and of the vexation of his heart, wherein he hath labored under the sun? இப்ப சாலமோன் ஞானி சொல்றாரு பாருங்க 23வது வசனத்துல, Look at what King Solomon tells. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு உள்ளது, For all his days are sorrow, அவன் வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது, and his travail grief. ராத்திரியிலே அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, Yeah, his heart taketh no rest in the night. இதுவும் மாயையே என்று சொல்லுகிறார். This is also vanity. ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்படுறான். That a man works hard from the morning till the night. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் Even when he has to go through a hard labor and he earns things, இரவு படுக்கைக்கு போகும்போது அவனுக்கு இரவிலே அவனுக்கு நிம்மதி இல்லை. when he goes to his bed, he has no proper peace to him. இதை ஆராய்ந்து பார்த்த சாலமோன் ஞானி சொல்லுகிறான், Understanding this, King Solomon tells மாயை மாயை என்று சொல்லுகிறான். that this is also vanity. இந்த இளைப்பாறுதலை பெறதுக்கு என்ன வழி? So what is the way through which we can attain this rest? முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். We would like to highlight on one thing.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். From the book of Matthew chapter 11 verses 28. அங்கு ஆண்டவர் சொன்னார், And Jesus tells over here, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. அப்ப உலகத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா எங்க வரணும்? So when the people in the world, when they need rest, where should they come? இயேசுவிடத்தில் வர வேண்டும். They should come seeking the Lord. பாருங்க, ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். That God, he gives rest to us. அவருடைய சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. In his presence we can seek rest. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Pastor remembers about the day when he had the knowledge about Jesus for the first time. நான் ஒரு இடத்திலே வேலை செய்தேன். That pastor was working in a place. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ONGC என்று சொல்வார்கள். And that particular company was named ONGC. அங்கே நான் காலையிலேயே வேலைக்கு போய் விடுவேன். That pastor would go for his work in the morning. நான் அங்கு ஒரு சூப்பர்வைசராக இருந்தேன். And there he was a person who supervises. அதுதான் நான் படிப்பை முடிச்சிட்டு செய்த ஒரு மாத வேலை. And that was the work that he did after he finished his studies. ஒரே ஒரு மாதம் தான் வேலை செய்தேன். That he worked there only for 1 month. அங்க போய் நான் வேலை செய்வேன். So he would go to do his work. அங்க நின்னு எல்லார்ட்டையும் வேலை வாங்குவேன். That he would go and supervise everybody over there. எல்லாரிடத்திலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமா பேசுவேன். And he would have a broad smile and he would talk to everyone in a very peaceful and with a happy note. கீழே இருக்கிறவங்கல இருந்து மேல இருக்கிற உயர் அதிகாரிகள் வரைக்கும் என்னிடத்துல அன்பா பழகுவாங்க. So all the laborers from the higher officials till the normal laborers, everybody would have a broad smile when they talk to pastor. செல்வகுமார் என்று ரொம்ப அன்பா பேசுவாங்க. So they would call him by his name and they would show their love towards him. எனக்கு மாலை 4:30 மணில இருந்து 5 மணி பக்கம் எனக்கு வேலை முடியும். So his work comes to an end by 4:30 or 5 in the evening. அப்பொழுது ஒரு சைக்கிள் நான் வைத்திருந்தேன். Then pastor had a cycle. அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு நான் வருவேன். And he would take that bicycle and he would come back to his house. என் வீட்டுக்கு நான் வேகமாக ஓட்டி கொண்டு வருவேன். So he would ride the bicycle fast and he would come to his house. மதியத்துல கொஞ்சம் சாப்பாடு லஞ்ச் எடுத்துட்டு போயிருப்பேன். So in the afternoon he would prepare lunch and he would take them with him. அதை சாப்பிட்டு அது வயிற்றுல எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கும். So he would have it, but it will not be sufficient enough to meet his hunger. பயங்கர பசியா இருக்கும். He would be very hungry. நான் அந்த பசியோட என் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வருவேன். So with that hungry he would ride his bicycle fast to his house. நான் வேலை செய்கிற கம்பெனில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்பேன். So he would cross 3 kilometers from the company that he is working in. அப்ப எங்க வீட்டுக்கு அங்க இருந்து நான் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. Then there would be 2 kilometers to travel on from there on towards his house. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், Then God will tell him, உன் சைக்கிளை திருப்பிக்கிட்டு turn your bicycle. இந்த பக்கத்துல 2 கிலோமீட்டர் வரைக்கும் போ அப்படின்னு சொல்லுவார். He would tell, travel in the opposite direction for 2 kilometers. இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் தூரம் போனா என்ன இருக்கு? So if you go in the opposite direction, if you travel 2 kilometers, what is there? கடற்கரை இருக்கிறது. That there is a seashore. நான் அந்த கடற்கரையை நோக்கி அந்த பசியோட வேகமா என் வண்டியை ஓட்டிக்கிட்டே போவேன். So feeling hungry, he would ride his bicycle fast and he would travel towards the seashore. அங்க இருக்கிற ஒரு ஓரத்துல என் சைக்கிளை வைத்து பூட்டி விட்டு There he would park his cycle aside and he would lock the cycle. அங்க இருக்கிற ஒரு பகுதியில போய் உட்கார்ந்து பல மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். And he will sit in the place and he will start to pray for us together. அப்படியே ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில அபிஷேகத்துல துதிச்சுக்கிட்டே இருப்பேன். He will be filled with the spirit of Lord, with the tongues he would be praying and praying and praying. அந்த அபிஷேக ஜெபத்திலிருந்து நான் எழுந்திருக்கும் போது So when he prays, when he finishes his prayer with that anointing, என்னுடைய பலவீனம் என்னுடைய பசி எல்லாம் எங்க போனதுனே எனக்கு தெரியாது. then all the weakness, all the hungry, all the things that he had will disappear. ஒரு மிருக பலம் எனக்குள்ளே வந்ததை போல இருக்கும். He would
find an enormous strength that will filling him. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது தெரியும். He will also feel a kind of joy that has been filling him. என் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதலை நான் அனுபவித்திருக்கிறேன். That he has felt that his soul has been rejoicing. இதத்தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. This is what the Lord tells over here. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, That all thee that burden, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், come on to me, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give you rest. உங்க வாழ்க்கை வருத்தத்தோடு போகிறதா? Is your life traveling with a heavy laden? உங்கள் வாழ்க்கை கண்ணீரோடும் தவிப்போடும் போகிறதா? Is your life full of is your life is full of worry, and it is full of things that are bothering you? நீங்க ஆண்டவர்ட்ட வாங்க. Come on to the Lord. அவருடைய சமூகத்துக்கு வாங்க. Come on to the presence of the Lord. அன்னைக்கு அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாள். Hannah, she went to the presence of the Lord. அவளுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லை. She did not have a peace in his soul. அந்த கோயிலுக்கு வந்திருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. Everybody who entered into the temple of God were happy. அவர்கள் வருஷந்தோறும் எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு வருவாங்க. That every year they would travel to the temple of God that is in Jerusalem. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. That everybody who entered into the temple of God were happy. ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம் இளைப்பாறுதல் இல்லை. But Hannah had no peace in her soul. அப்பொழுது அன்னாள் என்ன செய்தால் தெரியுமா? You know what Hannah did? தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். She kneeled down in the presence of the Lord. She started to weep and pray. அப்பொழுது ஊழியக்காரனாகிய ஏலி இடத்திலே சொல்லுகிறான். Then she tells this to the man of God Eli. ஊழியக்காரனாகிய ஏலி இடத்தில் அவள் சொல்லுகிறாள். And she tells this to the man of God Eli. நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. That I am a woman who is burdened. அதாவது நான் ஒரு இளைப்பாறுதல் இல்லாதவள். That is, I have no peace. அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். Then God gives her peace and rest. ஆண்டவருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, listening to this sermon, இளைப்பாறுதல் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறது. there is peace and rest in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. There is peace and rest in the presence of the Lord. இதை அறிந்த தாவீது சங்கீதம் 55:22 இப்படி சொல்லுகிறார். Knowing this, King David from the book of Psalms chapter 55 verses 22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, that have all your burdens in the name of the Lord, அவர் உன்னை ஆதரிப்பார். that he will support you. நம்ம பாரத்தை எல்லாம் எங்க வைக்கணுமா? So where should we leave all our burdens? கர்த்தர் மேல வச்சிரணுமா? We should cast them all onto the Lord. பொதுவா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, If you see in the village, சுமை தாங்கி கல் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். there we have a thing called a barrier that. அந்த சுமை தாங்கி கல்லுடைய வேலை என்ன தெரியுமா? So what is the purpose of that stone? தூரத்திலிருந்து தலையிலே பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறவர்களுடைய பாரத்தை அந்த கல் மேல வைப்பாங்க. So everybody that are traveling with a heavy thing in your head, they would, when they cross through this stone, they would have the heavy thing that is bothering them upon it, and they will take rest. அந்த கல்லுக்கு கீழே ஒரு குடம் இருக்கும். And there will be a pot. அந்த மண் குடத்திலே தண்ணீர் கொஞ்சம் இருக்கும். And there will be a little water in that pot. அதுல ஒரு டம்ளர் ஒன்னு வச்சிருப்பாங்க. And there will be also a glass. அதை எடுத்து அந்த டம்ளரை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, And the people who were crossing by, they would take the glass and have some water. அவர்கள் அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் இளைப்பாறுவார்கள். And they will rest for a few minutes or hours there, and they will start their journey. அது அந்த காலத்திலே. And these are the incidents that happened during the past days. ஆனால் இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. But in this present, I do not know whether all of some kind of things like this are present. அதே போலதான் ஆண்டவர். In the same way it is Jesus. அதே போலதான் ஆண்டவர். It is in the same way it is Jesus. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசித்து பாருங்க. From the book of 1 Peter chapter 5 verses 7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. casting all your care upon him, for he careth for you.
அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் He careth for you. உங்க கவலை எல்லாம் யார் மேல வைக்கணுமா? So where should you keep all your burdens? அவர் மேல வச்சிரணும். You should cast it upon Him. நம்ம தூக்கி சுமக்க கூடாது. You should not be carrying all the burdens that are troubling you. அவருடைய சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. And there is rest in the presence of Him. இதை அறிந்த மோசே, And knowing this, Moses, யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறதை பாருங்கள். from the book of Exodus chapter 33 verses 14. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, And look what God looks on to Moses and tells, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், My presence shall go with thee, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give thee rest. கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. So that there is rest in the presence of the Lord. மோசே எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன். So Moses was a great man of God, பல லட்சம் ஜனங்களை தேவனுடைய நியமத்துக்குள்ள நடத்தினான். that he brought many lakhs and lakhs of people into the good news of the Lord. அவனுக்கு எத்தனை நெருக்கங்கள் இருந்திருக்கும். So he had so many struggles. இப்ப ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுறதுக்காக நீ இந்த இடத்துல போ, அந்த இடத்துல போய் 4 நாள் தங்கிரு அப்படின்னு சொல்லல ஆண்டவர். Now God did not tell him, you go to this particular place or go to that particular place to have rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். But he tells, my presence shall go with thee and I will give you rest. தேவ சமூகம் உங்களுக்கு முன் செல்லும் போது எந்த ஒரு காரியம் உங்களை தடை பண்ண முடியாது. When the presence of God shall go with thee, then nothing can stop you. தேவ சமூகம் உங்களுக்கு முன்னே செல்லும் போது எந்த பார்வோனும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. That when the presence of the Lord is with you, no Pharaoh can stop you. சிவந்த சமுத்திரம் வழி திறந்து தான் ஆக வேண்டும். The Red Sea has to give way for you. பவுலும் சீலாவும் அன்னைக்கு ராத்திரியில கர்த்தரை துதித்தார்கள். Paul and Silas were worshiping the Lord in the midnight. அவர்களுடைய கைகளும் கால்களும் தோத்திரம் கட்டப்பட்டு கிடந்தது. That their hands and legs were binded. ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற இயேசு கட்டப்பட்டு இருக்கவில்லை. But the Lord that they worshipped were not bound. அந்த நெருக்கமான அந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சமூகத்தை தேடினார்கள். Even in that difficult situation, Paul and Silas, they seeked the presence of the Lord. அந்த நள்ளிரவிலே அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். In that midnight, they were worshiping the name of the Lord. அந்த நள்ளிரவிலே அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். In that midnight, they were worshiping the name of the Lord. அப்பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. Then the gates of the prison opened. அவங்க கையில இருந்த வெண்கல அந்த விலங்குகள் எல்லாம் அறுந்து கீழே விழுந்தது. And all the things that were binding them were removed. தேவ சமூகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. That is the power and magnificence of the presence of the Lord. அப்பொழுது இது அடுத்தது இளைப்பாறுதல் அடைவதற்கு இன்னொரு வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், கவனிங்கள். I would like to throw you another instance of how you can receive the rest. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் From the book of Isaiah, 28வது அதிகாரத்தை பரட்டிக் கொள்ளுங்கள். turn your Bible towards chapter 28. அங்கே தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதலுக்கான வழியை சொல்லுகிறார். There God gives you an instance of where you can receive rest in the presence of the Lord. அந்நிய பாஷையினாலே நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். That through tongues I will give you rest. எப்படி இளைப்பாறுதலா? So in what way do we receive rest? நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கவனிங்கள். We would like to read ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 11-12. from the book of Isaiah chapter 28 verses 11 and 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். For with stammering lips and another tongue will he speak to his people. 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். In the 12th verse, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். to whom he said, this is the rest where he may cause the weary to rest. இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். And this is the refreshing, yet they would not hear. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, To the people who were under redemption and salvation, நமக்கு இளைப்பாறுதல் எங்க தெரியுமா இருக்கு? so where do we get this rest? பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. The rest is inside the Holy Spirit. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறோமோ, The more we are being filled with the Holy Ghost, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்கிறோமோ, the more
we are being filled with the Holy Ghost, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் வந்துவிடும். the more we can experience a kind of relaxment in our life. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தார். That Jesus was always filled with the Holy Ghost. அவரையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிக்க முடியவில்லை. That none was able to segregate him and the Holy Ghost. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனே, dear people of God who are under salvation, கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது வல்லமை உள்ளது. the anointing that God has given you is powerful and magnificent. நீங்கள் அந்நிய பாஷையினாலே கர்த்தரை துதிக்க வேண்டும். That you must give praise to the Lord in tongues. அந்நிய பாஷை எப்ப பேசணும்? So when you must converse in tongues, அறை வீட்டை பூட்டி கொண்டு முழங்கால்ல நின்னு பேசணுமா? you must lock onto your room, you must stand in, you must kneel down and then should you converse? நோ, No, it is not so. கிடையாது. No, it is not so. அந்நிய பாஷை என்பது Tongues is, எப்ப வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். it is something that you can converse anytime, in any situation, in any place. நடக்கும்போது, While you're walking, உட்காரும்போது, while you're sitting, சைக்கிள் அல்லது டூ வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது, while you're driving your bicycle or your vehicle, கார் ஓட்டும்போது, or while you're driving your car, அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கலாம். you can converse in tongues. நான் அப்படிதான் செய்வேன். And pastor would do so. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். When he drives his vehicle, he used to converse in tongues. அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரும். That anointing will give you a kind of relaxment that your soul needs. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஊழியரே, Dear people listening to this, உங்க ஊழியத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு பலனை நீங்கள் அடைய முடியவில்லையா? are you worried that you're not able to receive the outcome that you are expecting in your ministry? அதன் நிமித்தம் மனம் உடைந்து மனம் நொந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? Are you broken and are you listening to this sermon? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கவனியுங்கள். And listen to what we are telling to you. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். And come into a decision from now on. தினமும் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. That you promise to yourself that at least for an hour in a day that you will converse in tongues. என்ன நடக்கும் தெரியுமா? You know what will happen? உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். That your life will be totally transformed. உங்க வாழ்க்கையில தோல்வியா? Are you facing defeat in your life? உங்க வாழ்க்கையில துக்கமா? Are you worried? நம்பினவர்கள் உங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டாங்களா? The people who you believed, did they betray you? பல துரோகத்தின் வழியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you going through the path where you're facing so many kind of betrayal? அதை கண்டு கலங்காதீங்க. To not worry looking upon them. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. Wait upon the Lord and converse in tongues. ஆண்டவருடைய சமூகத்துல அந்நிய பாஷையினால் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. Wait upon the Lord and start to give praises to the Lord in tongues. நீங்கள் அறியாத ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்குள் கடந்து வரும். You will feel a kind of relaxment that your soul needs. இதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல். This is the relaxment, this is the rest that the Holy Spirit gives to you. இந்த இளைப்பாறுதலை யாரும் உங்களிடத்திலிருந்து திருட முடியாது. And none can theft this kind of relaxment from you. இதைதான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார். This is what King David tells here. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. From the book of Psalms chapter 116 verses 7, written unto thy rest, O my soul, for the Lord hath dealt bountifully with thee. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். That it is a God, he gives rest and peace to his people. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். That a God, he gives peace and rest to his people. அந்த இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். And this peace and rest will start to work in your life. நீங்க எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். And continue to pray with us. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, our loving Savior, இந்த காலை நேரத்திலே in this morning session, இளைப்பாறுதலின் வழி என்கிற காரியத்தை மையமாக வைத்து
நான் இந்த ஜனங்களோடு நான் பேசி இருக்கிறேன். We discussed on the basis of the path of relaxment. எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான இளைப்பாறுதல் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. That you have the rest and relaxment and comfort that a soul needs. அந்த இளைப்பாறுதலில் நாங்கள் களிகூர எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to rejoice in that rest. அதற்கு எதிரடையா இருக்கிற சத்ருவின் சகல போராட்டங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். Lord, take us away from all the struggles that is working against this. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்கள் மேலும் ஒரு விதமான இளைப்பாறுதலின் ஆவி கடந்து வரட்டும். A spirit of comfort and relaxment come upon all the people who were listening to this sermon through this video. கலக்கமும் குழப்பமும் அவர்களை விட்டு நீங்கட்டும். Let all anxiety, all confusion, all that is bothering them, all that is worrying them be removed. இப்பொழுது ஒரு புதிய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Let a spirit of grace surround them. கர்த்தர் நன்மை செய்யுங்க. Lord, do good deeds to us. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது சுகவீனமாய் பலவீனமாய் இருந்தால், people listening to this sermon, if they are deceased, அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. Lord, touch them and heal them. முழு திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். Lord, we pray for the whole of the people. முழு திருச்சபை மக்களையும் ஆசீர்வதியும். We pray for all the people of our church. உம்முடைய ஊழியக்காரனையும் ஊழியக்காரியும் பிள்ளைகளையும் இரத்தக்கோட்டைக்குள்ளே மறைங்க. Lord, bring the pastor's family into your protection. இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியக்காரிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். We pray for all the pastors, their wife and their children and their family who are being affected by this plague. கர்த்தருடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உள்ள கரம் அவர்கள் மேல் இறங்கி இப்பொழுது கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு தருவீராக. Let your hands come upon them and heal them completely. இந்த கொரோனா வைரஸினாலே கடந்த நாட்களிலே நாங்கள் சில ஊழியர்களை இழந்து விட்டோம். Lord, we lost some pastors due to this COVID-19. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தும். Lord, comfort their families. அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே நபர்களை ஏற்படுத்தும். Lord, help the churches that they left behind and give them the persons to lead the church. இந்த வைரல் தொற்றுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்பட உதவி செய்யுங்க. Lord, let there be a solution to this pandemic. ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let there be a miracle. உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம். Lord, we fell flat in your arms. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. In the name of the loving Father we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் என்றும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். Amen. இந்த யூடியூப்பின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். So we bless each and every people who are listening to this sermon through this YouTube channel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலுக்கான சரியான வழியை உங்களுக்கு காண்பிப்பாராக. So God will show you the right path for seeking comfort and rest. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். Continue to pray for us. இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், if you have been blessed by this ministry, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். and glorify the name of the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And God bless you all. God bless you. God bless you. God bless you.